வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பேர்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ வந்து டிக்கி இல்லாத மாடல், இது பார்த்திங்கன்னா டிக்கி வச்ச மாடல். இந்த வண்டிக்கும் ஃபோர்ட் ஃபிகோக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் அந்த வண்டி நம்ம ஃப்ரெண்டு வச்சுருந்தாரு, வாங்கி ஓட்டும் போது தான் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 2-3 டிஃப்ரென்ஸ் வந்து வித்தியாசம் அதிகமாக வந்து. பட் அதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ட்ராபேக்கும் இருக்குது. நான் வந்து பார்த்துக்கிட்டேன். உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இந்த வண்டி இந்த மாதிரி ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பேர்னு ஒன்று இருக்குன்றது எனக்கு ஃப்ரெண்டு இந்த வண்டி வச்சுருந்தான்ற போட்ட போது தான் தெரியுது. இப்படி ஒரு மாடல் இருக்குது டிக்கியில் வச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா எட்டியோஸில் வந்து டிக்கி வச்சது, டிக்கி வைக்காதுன்னு 2 இருக்குல்ல, அதே மாதிரி இந்த வண்டியிலையும் இந்த மாடல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 விஷயம் எனக்கு ட்ராபேக்காக பட்டுது. ஆனால் வந்து நல்லது தான். பட் ஆனால் வந்து டிஃப்ரென்ஸ் வருது ஃபிகோக்கும் இந்த வண்டிக்கு, நார்மல் ஃபிகோக்கும் ஆஸ்பேருக்கும். வாங்க என்னென்னு பார்ப்போம். நான் ஒன்று சொல்கிறேன், அந்த 2 ட்ராபேக்கும் சொல்கிறேன். இது நார்மல் பட்டன் கீ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சாவி ஆன் பண்ணிட்டு என்னென்னு சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சாவி ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த கண்ணாடி சைடு மிரர் பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் தான். பட் ஆனால் நான் டிஃப்ரென்ஸாக இருந்தது. அதாவது ஒரு கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி பார்த்தேன். இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா காலிங் பெல் அழுத்துகிற மாதிரி இருந்தால் ஓப்பன் ஆகுது. பார்த்திங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணுறது வந்து ஷிஃப்ட்டில் நான் பார்த்துருக்கேன், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஓப்பன் க்ளோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி கீழே அழுத்தினா ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே அழுத்தி பார்க்குறேன் பாருங்கள். காலிங் பெல் அழுத்துகிற மாதிரி தான் அழுத்துறேன், ப்ரெஸ் பண்ணுற ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதே தான், அப்படியே ப்ரெஸ் பண்ணால் மறுபடியும் க்ளோஸ் ஆகுது. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் தான் நமக்கு ஓப்பன் க்ளோஸ் ஆகுது. இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து லெஃப்ட்டு மட்டும் ஓப்பன் ஆகணும், ரைட்டு மட்டும் ஓப்பன் ஆகணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் இப்பொழுது 50 கிராம் 20 ரூபாய் மட்டுமே. புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை நடத்தும் வணிக திருவிழாவில் ஷாப்பிங் செய்து கார் ஸ்கூட்டர் நம்ம இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். எல்லா வண்டிலையும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கீரில் இருக்கும், நியூட்ரல் இருந்தாலும் கிளச் அழுத்தி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். ஆக்சுவலாக கிளச் அழுத்தி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நான் நியூட்ரல் தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் கிளச் அழுத்தாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகுதா என்னன்னு. இல்லை, ஸ்டார்ட் ஆகலை. நம்ம கிளச் அழுத்தினா தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் போலக்கு. எந்த இதுவும் இன்ஜினில் எந்த ஒரு சவுண்டும் வரல. நம்ம கிளச் அழுத்தியே ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வண்டி ரன்னிங்கில் இருக்குது. இதில் ஒரு சின்ன ட்ராபேக் சொன்னல, இது நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். என்னன்னு நான் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் ரன்னிங்கில் கீர் அழுத்திட்டு கீர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே ஆஃப் பண்ண போகிறேன். அதாவது கீழே ஆஃப் பண்ணாமல் நார்மலாக ஆஃப் பண்ண போகிறேன். இது ஏன் இந்த மாதிரி ஆஃப் பண்ண போகிறோன்னா, நார்மலாக நம்ம ஏதோ ஒரு டைம் கிளச்சை வந்து வேகமாக எடுப்போம், நார்மலாக நமக்கே தெரியாமல். அப்போ எடுக்கும்போது வண்டி ஆஃப் ஆகிடும். அந்த டைம் ஒரு சடனாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுன்றப்ப இந்த வண்டியில் ஸ்டார்ட் பண்ண முடியல. அது ஆக்சுவலாக இது ஃபோர்டில் மட்டும்தான். ஃபிகோலையும் சரி, ஃபிகோ ஆஸ்பேர்னு ஒன்று சொல்கிறேன், இதுவும் சரி. நம்ம மறுபடியும் சாவியை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா டக்குன்னு நம்ம சடனாக ஸ்டார்ட் பண்ணணுன்றப்போ இப்போ டிராஃபிக்கில் நம்ம அந்த டைம் வந்து ஒரு டைம் எடுத்துக்குது. இது வந்து ட்ராபேக்காகவும் சொல்லலாம், இது வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்டாக சொல்லலாம். பட் ஆனால் நார்மலாக ஒரு டென்ஷனில் பதட்டத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் அட்டன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா கிளச் மூவிங்லாம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. இப்போ இது டேர்ன் பண்ணி பார்க்குற பாருங்க. அந்த சாவி அந்த தேர்ட் டர்ன் ஆக மாட்டேங்குது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டேரிங் லாக் ஓப்பன், அடுத்தது வந்து இன்ஜெக்ஷன் ஆன், அடுத்தது வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் நம்ம கீயை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டெப் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நார்மலாக வந்து ஆஃப் பண்ணிட்டம்போது டிராஃபிக்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகலை, ஏன்னா அந்த சாவி டேர்ன் ஆக மாட்டேங்குது. இது வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்காக கொடுத்துருக்காங்க ஃபோர்டில்.
ஃபிகோலையும் நான் பார்த்துட்டேன், இந்த ஃபிகோ ஆஸ்பேர்லையும் பார்த்துட்டேன். இப்போ ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இது வந்து எங்கெங்கன்னா டிராஃபிக்கில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டா, கிளச் மூமெண்ட் அதாவது பிகினர்ஸ் ஆஃப் பண்ணிட்டா, அப்போ நம்ம வந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த டைம் டக்குன்னு தோணாது. இல்லை வேறு வண்டி ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு அந்த டைம் அது வந்து ஸ்டெப்பு நமக்கு டக்குன்னு தோணாது. இந்த வண்டியில் நார்மலாக கீர் ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலும் இருக்க மாதிரி தான். 1 2 3 4 5 அண்ட் தென் ரிவர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு. தென் பார்த்தீங்கன்னா அப்படியே செகண்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பண்ணி தேர்டு கியர் அப்ளை பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிங்கன்னா ஃபோர்த், மறுபடியும் மேலே தள்ளிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்த்து வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். நான் சொன்னல ரிவர்ஸ் கியர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் என்னென்னா நீங்கள் புல் பண்ணி பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது தள்ளணும், நம்ம ரிவர்ஸ் கரெக்டான பொசிஷனுக்கு வரல. இதை அந்த லாக்கை வந்து நம்ம புல் பண்ணி அதாவது தூக்கிட்டு நம்ம நல்லா தள்ளி பின்னாடி இழுத்தா ரிவர்ஸ் கியர். இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக தூக்கணும். இது வந்து 8 இயர்ஸ்லையும் இப்படி தான் இருக்குன்றாங்க. நான் 8 இயர்ஸ் ஓட்டினதில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக புல் பண்ணால் அந்த நமக்கு டிரைவர் சீட்டு பக்கம் அந்த பக்கம் நல்ல ராடு வரும். இல்லைனா அந்த லாக் பொசிஷன் கரெக்டாக வராது. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இழுத்திங்கன்னா நீங்கள் ரிவர்ஸ் அப்ளை ஆகும். இதில் அடுத்த ட்ராபேக் என்னென்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கியர். அடுத்த ட்ராபேக் சொல்ல முடியாது, அது ஒவ்வொருத்தவங்க யூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும். ரிவர்ஸ் கியர் பார்த்திங்கன்னா நார்மல், நான் கீர் ஷிஃப்டிங் சொல்கிறேன் எப்படின்னு, நார்மல் காரை விட அதாவது எட்டியோஸ்லாம் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்கன்றாங்க. நான் எட்டியோஸ் ட்ரைவ் பண்ணதில் நார்மல் காரை விட ரிவர்ஸ் கியர் வந்து அப்ளை பண்ணுறப்ப அந்த லாக்கை வந்து புல் பண்ணி இது பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் என்ன ட்ராபேக் வரும்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் போட்டு ஓட்டுறீங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்துக்குள்ளே போயிட்டீங்க, செகண்ட் கியரில் போய்ட்டுருக்கீங்க, பிரேக் அப்ளை பண்ணிட்டு ரிவர்ஸ் எடுக்கணும், இல்லை சடனாக கொஞ்சம் டக்குன்னு ரிவர்ஸ் எடுக்கணும். என்ன பண்ணணும் ஞாபகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்லேருந்து நியூட்ரல் பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ புதுசாக ஓட்டுறவங்களும் சரி, நார்மலாக ஒரு டக்குன்னு ஒரு இடத்துல ரிவர்ஸ் எடுத்து நம்ம டேர்ன் பண்ணணும் அப்படின்ற இடத்துல அந்த சடனாக நம்ம வந்து புல் பண்ணி ரிவர்ஸ் கியர் அப்ளை பண்ண நமக்கு வாட்டம் சரியாக வராது. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக புல் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணால் தான் அந்த இடம் வந்து நம்ம சீட்டிங் ஆகும் ரிவர்ஸ் கியர் அப்ளை பண்ணுறதுக்கு. இது வந்து ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து டாப் கியர்லேருந்து 5வது கியர்லேருந்து நம்ம ரிவர்ஸ் போடும்போது கியர் சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ராடு நமக்கு அடிக்கடி அந்த புஷ் தேயத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டக்குன்னு ரிவர்ஸ் கியர் போடுறவங்க ஞாபகம் வராது, இதை புல் பண்ணிட்டு தான் நம்ம ரிவர்ஸ் கியர் போடணும்னு ஞாபகம் வராது. நான் உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் அப்ளை பண்ணி இப்போ காமிக்கிறேன். எப்படின்னா செகண்ட் கியரில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு தெருவில் இல்லை ஏதோ ஒரு இதில் போயிட்டுருக்கீங்கன்னா டக்குன்னு நிப்பாட்டி நீங்கள் வந்து ரிவர்ஸ் கியர் அப்ளை பண்ணும்போது டக்குன்னு ஒரு சடனாக இழுக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வராது. இப்போ இந்த மாதிரி வேகமாக இழுக்கும்போது புஷ்ஷு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக புல் பண்ணிட்டு இந்த பக்கம் சீட் பண்ணுறதுக்கு சர்வீஸாக இருந்தால் டக்குன்னு பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு முக்கியமான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காரில் ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ட் ஃபிகோ அண்ட் ஃபியஸ்டா ரெண்டுமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த காரில் பார்த்திங்கன்னா நார்மல் காரில் கொடுத்துருக்க மாதிரி, அதாவது நம்ம டாட்டா தென் ஷிஃப்ட்டு அதாவது மாருதி ஷிஃப்ட்லாம் ஓட்டும்போது லெஃப்ட் சைடில் வைப்பர் கொடுத்துருப்பாங்க. ரைட் ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் தென் ஹெட்லைட் சுவிட்ச் இது கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த காரில் நார்மலாக இருக்குது, நமக்கு நார்மல் கார் மாதிரி. ஃபோர்டில் ஃபிகோ அண்ட் ஃபியஸ்டா ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். எப்படின்னா லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போடுற மாதிரி, அதாவது லெஃப்ட் சைடு ஹேண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இண்டிகேட்டர் ரைட் சைடில் வராது. ஆனால் இதில் நார்மல் கார் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பேருக்கும் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ பாருங்கள், நான் ரைட் சைடில் இண்டிகேட்டர் அந்த லிவர் வந்து இண்டிகேட்டர் ஆன் பண்ணி காமிக்கிற பாருங்க, இதில் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இதே ஃபோர்ட் ஃபிகோ நான் ஓட்டினதில் லெஃப்ட் சைடு கண்டிப்பாக வரும். ஃபியஸ்டாவிலேயும் அப்படி தான் இருக்குது. இந்த வண்டியில் அடுத்த ஒரு ஸ்பெஷல் நான் பார்த்தது என்னென்னா, அந்த வண்டிக்காக இல்லை எல்லா வண்டிலையும் இருக்குது தான் இந்த செட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருந்தது. என்னென்னா நம்ம வந்து எதாவது அர்ஜென்ட்டாக வால்யூம் கண்ட்ரோல் பண்ணால் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே, அந்த வால்யூம் கண்ட்ரோலில் டச் பண்ணாலே மியூட் ஆகிடுது. இது வந்து சிஸ்டம் அசம்பிள் தான். இது வந்து எந்த கார்லனா அந்த மாதிரி இருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச் பண்ணாலே ஏதோ ஒரு அர்ஜென்ட் நம்ம குறைக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் லைட்டாக டச் பண்ணால் மறுபடியும் ஆன் ஆகிடுது.
இது இந்த காரில் நான் பார்த்த ஸ்பெஷலாக இருந்தது. இது வந்து கார் வித்தியாசம் இருக்குது. எந்த கார்லனா நம்ம மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து டேஷ்போர்டில் கீழே பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹெட்லைட் வந்து நம்ம லோ பீம் ஹை பீம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதாவது பொசிஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனட் ஓப்பன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகிற மாதிரி சுவிட்சாக கொடுத்துருக்கேன். எல்லா கார்லேயும் லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த காரில் நான் பார்க்குறேன். இனிமேல் வர காரில் எப்படின்னு தெரில. இந்த காரில் வந்து ஒரு ஸ்பெஷலாக பார்த்தேன். கார் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். இந்த கார் ட்ரைவ் பண்ணி பார்க்குறது எந்த டிஃபால்ட்டும் தெரியல. நார்மலாக ஸ்மூத்தாக போகுது காரு. அதேமாதிரி கிளச் மூவிங்கும் நல்லாயிருக்கு. வண்டி சவுண்ட்லாம் நல்லாயிருக்கு. ஸ்டேரிங் கண்ட்ரோலும் நம்ம ஃப்ரீயாக இருக்குது. ஹைவேஸில் நம்ம நல்லா ஓட்டி பார்த்தோம். சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு இந்த காரு. ஃபோர்டு ஃபிகோ எப்படி ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.